கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மத்தேயு 9:29. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. மத்தேயு 9:29. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, விசுவாசமாக நீ எதை விசுவாசிக்கிறியோ அதை தான் உனக்கு நான் செய்வேன், அதுதான் உனக்கு ஆகும்னு சொல்கிறார். அவன் இங்கே யாருக்கு இந்த வார்த்தை சொல்கிறாருன்னா, 2 குருடர்கள், 2 பார்வையற்றர் ஏசப்பா கிட்ட நாங்கள் பார்வை அடையணும் அப்படின்னு கேட்குறப்ப ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவங்கள பார்த்து கேட்டப்போ அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க விசுவாசிக்கிறேன்னு சொன்னாங்க. அதேபடி அவங்க விசுவாசித்தாங்க, ஏசப்பாவால் செய்ய முடியும்னு விசுவாசித்தாங்க. அவங்க விசுவாசித்தபடி அவங்க கண்கள் திறக்கப்பட்டவர்களாக போனாங்க. ஆமென். பார்வையை பெற்றுக்கொண்டவர்களாக போனாங்க. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து காணப்படலாம். இல்லை நான் என்ன பண்ணுவேன், இந்த தேவை வந்துடுச்சே, ஃபீஸ் தேவை வந்துடுச்சே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேள்வியோடு இருக்கலாம். உங்களுக்கு தான் சொல்லாரு, விசுவாசி, மனம் தளர்ந்து போகாத, விசுவாசி, நிச்சயமாக நான் உனக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தருவேன்னு சொல்கிறார். ஆமென். நீ எதை விசுவாசிக்கிறோ அதை நான் உனக்கு செய்வேன்னு சொல்கிறாரு. விசுவாசிங்க, கலங்காதீங்க. எல்லாவற்றையும் ஏசப்பா சந்தித்து ஆசீர்வதித்து நேர்த்தியாய் நடத்துவார். ஆமென்.